பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். விஷ் யூ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2022. 2021லலாம் நம்ம கொரோனாவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா? இந்த 22ல் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்றைக்கி நியூ இயர் அதுவுமா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேக்கு. எல்லோரும் க்ரீம் கேக்குன்னு வாங்கிட்டு க்ரீம் எல்லாம் நம்ம தள்ளி தான் போடுவோம். க்ரீம் யாரும் குட்டி பிள்ளைங்க வரைக்கும் இன்றைக்கி க்ரீம் எடுக்கிறது இல்லை. அதனால் நான் இன்றைக்கி ஒரு ப்ரௌனி உண்டாக்கி காமிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ப்ரௌனிக்கு பேர் டெவில்ஸ் ஃபுட். இதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட் 1 கப் மைதா, அப்புறம் 1 கப் சுகர், இது வந்து 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப்பு ஆயில், 3/4 கப்பு தயிர். தயிர் வந்து புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. வீட்டில் உர ஊற்றுறதா இருந்தால் நம்ம உர ஊற்றி 4 மணி நேரத்தில் ஒன்று செட் ஆகும் இல்லையா? அப்போ உடனே எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ ரெடிமேட் தயிர்லாம் கடையில் வாங்குறது என்ன அவங்க கெமிக்கல் சேர்க்குறாங்கன்னு தெரியல, புளிக்கவே மாட்டேங்குது. அதை எடுத்தால் பெஸ்ட்டு. அப்புறம் இது வந்து ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா? சோடா பொடி, அது வந்து 1/2 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன். பின்ன வேனிலா எசன்ஸ், இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் பால் வந்து 1/4 கப்பு. இது வந்து வினிகர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் நெய். அது வந்து இந்த பாத்திரத்தை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நெய் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுட்டு இப்படி டஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுருந்தோன்னா அது பாத்திரம் செட்டிங் சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம தொடங்குவோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் எல்லா இடமும் படுற மாதிரி தடவிக்கணும். இதில் பட்டர் பேப்பர் வேணும்னா பட்டர் பேப்பர் போடலாம். அதுக்கு பட்டர் பேப்பர் போடணுன்னு அவசியம் இல்லை, இதே நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் மைதா போட்டுட்டு கை வைக்கக்கூடாது. இது எல்லா இடத்துலையும் தட்டி எல்லா இடமும் படுற மாதிரி ஆக்கணும். இதுதான் கேக் டின் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னமோ பெருசு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான். இது இருக்கு இல்லையா? இதுதான். இதில் கை வைக்கக்கூடாது. இது இப்படியே செட் வச்சுருவோம். இதில் இந்த 1/4 கப் பால் வச்சுருக்கோம் இல்லையா? அதில் வந்து 1/2 ஸ்பூன் வினிகர் ஊற்றணும். இது மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடணும் ஃபஸ்ட்டு. அது வந்து பட்டர் மில்க் ஆயிரும். இப்போ இந்த கேக் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. கேக் வந்து பீட்ரு இருந்தால் தான் முடியும், அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சாதா மிக்சியில் ரொம்ப ஈஸியாக அந்த கேக் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இதில் வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக மிக்ஸ் பண்ணணும், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ரூல். ஃபஸ்ட்டு இந்த 1 கப் மைதா இந்த அரிப்பில் போட்டுக்குவோம். அப்புறம் இந்த 1/2 கப் கொக்கோ பவுடர் இருக்கு இல்லையா? அதுவும் போடுவோம் இல்லை. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை வந்து இப்படி அரிச்சு எடுத்துக்கணும். இது வந்து ஒரு தடவை அரிச்சா பத்தாது, 2-3 தடவை இதை ரிப்பீட் பண்ணோன்னா அந்த ஏர் வந்து மாவுக்குள்ளே போயிட்டு நமக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ வந்து இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா?
அது மிக்சியில் போட்டு நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து வெட் இன்க்ரீடியன்ஸில் வந்து ட்ரை இந்த சுகரை வந்து பவுட்ரு பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி நம்ம ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்குவோம். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுவோம். இது வந்து ஓவன் மோடில் போடணும். போட்டுட்டு இது 175Cயில் இருக்குது. இப்போ 10 நிமிஷம் அது வச்சாச்சு. இப்போது இந்த சுகரை வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்குவோம். இந்த சுகர் பவுட்ரு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 கப் ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில். என்ன ஆயில்னாலும் சரி மனம் இல்லாமல் இருக்கணும். நம்ம கடலெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அதெல்லாம் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஆயிலுக்கு பதிலாக பட்டர், கீ போட்டுக்கலாம். அப்புறம் 3/4 கப்பு தயிர். அப்புறம் நம்ம பாலில் வினிகர் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 1/4 கப்பு, அதுவும் ஊற்றுவோம். இது எல்லாம் போட்டாச்சு. இனி இந்த எசன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் இந்த வெட் இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்குவோம். இந்த மிக்சியில் அடித்தோம் இல்லையா, அதை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். பாத்திரத்தில் வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. இது நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரமாக இருக்கட்டும், ஸ்பூனாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் நல்ல ட்ரையாக தொடச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இதில் மெயின் ஒரு மேட்ரு கவனிச்சிங்களோ என்னமோ தெரியல, இது வந்து எக்லெஸ் கேக் ஆக்கும், முட்டை சேர்க்காத கேக். அதனால் யார் வேணாலும் செய்யலாம். இது ஊற்றிட்டோம் இல்லையா, இப்போது இந்த வேனிலா எசன்ஸ் இது ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றுவோம். இப்போது நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, கொக்கோ பவுடர், மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இவ்வளவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது ஒரே டைரெக்ஷனில் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கிளற வேண்டாம். இது வந்து இப்படி ஒரே டைரெக்ஷனில் இப்படி கிளறணும். அப்படி இல்லைன்னா கட் அண்ட் ஃபோல்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. பாதியில் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். கட் பண்ணி ஃபோல்டு. கேக்கு செய்கிறதெல்லாம் பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் இல்லைங்க. 2 தடவை செஞ்சோன்னா நம்ம வந்து பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். அதே மாதிரி இது வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்சோன்னா 6 or 7 மினிட்ஸ் போதும். அந்த கேக் வந்து நம்ம உடனே சாப்பிட நல்லாயிருக்கும். அது 1 நாள் 2 நாளில் அது கெட்டு போயிடும். இது அப்படி இல்லை, கன்வென்ஷன் மோடில் வச்சோன்னா 1 வாரம் கெட்டு போகாமல் இருக்கும். இது நம்ம பாத்திரத்தில் வேணாலும் வைக்கலாம். இன்னொரு நாள் நான் பாத்திரத்தில் வைக்கிறது சொல்லி காமிக்கிறேன். இன்றைக்கி இதெல்லாம் நான் செட் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து ஓவனில் செய்வோம், இன்னொரு நாள் நம்ம பாத்திரத்தில் செய்வோம். இன்னொரு கேக் பாருங்கள், கேக்கு அழகாக மாவு சூப்பராக இருக்குல்ல, கேக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பாத்திரத்தில் இது ஊற்றுவோம். இப்போ வந்து இது ஊற்றின உடனே இப்படி ஸ்பூன் வச்சுலாம் கிண்டிடக்கூடாது. இப்படி 2 தடவை அடித்தோம்னா ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆயிரும். இப்போ வந்து 175 டிகிரியில் 15 நிமிஷம் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஓவனில். இந்த கேக்கை இதில் வச்சுட்டு $175 செல்சியஸில் வந்து
30 நிமிஷம் செட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 175 செல்சியஸில் வந்து 35 நிமிஷம் நான் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து 30 to 40 மினிட்ஸ் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டில் ஒரு வால்டேஜ் வேரி ஆகும் இல்லையா, அதனால் 30 to 40 மினிட்ஸ் இது ஆகும். நான் லாஸ்ட்டில் இது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நிமிஷத்தில் இது நான் பேக் பண்ணேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ 35 மினிட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். 35 மினிட்ஸ் கழிஞ்சிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நான் இந்த கேக் வந்து 35 மினிட்ஸ் வச்சேன். எனக்கு கேக்கு நல்ல பேக்காக இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு வெளியில் எடுத்து. இப்போ டீமோல்ட் பண்ணுவோமா? இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் டீமோல்டு பண்ணணும். நமக்கு ஒரு அவசரம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இப்படி திருப்பி போட்டுக்குவோம். கேக் கட் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், சூப்பர் சாஃப்ட் கேக். நல்லா இருக்குல்ல? இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். ஏன்னா ஸ்வீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொக்கோ பவுட்ரு சேர்ந்ததுனால டயபெட்டிக் ரொம்ப நல்லது. இப்போ இந்த வருஷம் நியூ இயருக்கு நம்ம டெவில்ஸ் ஃபுட் கேக் செஞ்சுருக்கோம். இப்போது இந்த கேக் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க இல்லையா? நீங்கள் எனக்கு தர்ற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் இந்த புது வருஷம் நல்ல ஆரோக்கியமும் நல்ல செல்வமும் நல்ல தைரியமும், ஃபஸ்ட்டு தைரியம்தான் வேணும், நல்ல தைரியமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நான் சுவாமியை பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ.